கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். மனுஷங்க எப்படின்னா, நம்ம தேவைக்கு கால் பண்ணால் அவங்களுக்கு தெரியும் இவங்க இந்த கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன் டைம் கால் பண்ணால் அவாய்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது டைம் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. மூணாவது வாட்டி என்னடா இது அப்படின்னு சலிச்சுக்குவாங்க. மூணாவது வாட்டி நாலாவது வாட்டிலாம் கடுப்பாவாங்க, கோவப்படுவாங்க, இரிட்டேட் ஆவாங்க. என்ன பெரிய தொல்லையாக போச்சேன்னு சொல்லிட்டு மியூட்டில் போடுவாங்க. அப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க, இல்லைன்னா ஃப்ளைட் மோடில் போடுவாங்க. ஏன்னா நம்மளை அவாய்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வர வழி இல்லை, அதுதான். ஆனால் தேவன் அப்படி கிடையாது இல்லை. இதில் என்ன பியூட்டினா, நம்மளுடைய கால் அட்டன் பண்ணாமலே இவ்வளோ ப்ரொசீஜருக்கு இத்தனை யோசனைக்கு அவங்க போவாங்க. நம்ம அசிங்கப்பட வேண்டாமே. அதனால் பேசாமல் நம்ம என்ன பண்ணுவோம், தாவீது மாதிரியே சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின்படி டைரெக்டாக கால் பண்ணிடுவோம் அவருக்கு. என் நீதியின் தேவனே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவனே சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். வேற என்ன கேட்குறாரு? மகிமைப்படுத்துவாய். தேங்க்ஸ் ஏசப்பா, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டவரே, எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் நான் உங்களை நோக்கி கூப்பிட்டேன், எனக்கு உதவி செஞ்சீங்க, ஹெல்ப் பண்ணீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அவ்வளோதான். வேற என்ன, நீ இது பண்ணு, அது பண்ணு, அது பண்ணு, இது பண்ணு அப்படியா சொல்வார்? இல்லை சொல்லி காட்டுவாராம்? தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாது. ஆமேன், ஆமேன். அதே மாதிரி யோவான் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? என் நாமத்தினால எவைகளை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன். என் நாமத்தினால எதை வேணாலும் கேளு, நான் தரேன் அப்படின்றாரு. கேட்க வேண்டியதானே? நம்ம தான் கேட்க மாட்டேங்கிறோம். ஆமேன். வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த புது வருஷத்தில், இந்த புதிய மாதத்தில் நீங்கள் கேளுங்கள், கண்டிப்பாக ஆண்டவர் கொடுப்பார். ஆமீன். உங்களுடைய தேவைகள் நிச்சயமாய் சந்திக்கப்படும். காரிய சித்தி உள்ள தேவன் உங்கள் காரியங்களே கை கூடி வர பண்ணுவார். உங்கள் நெருக்கங்கள், பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுவார். ஆமீன். உங்களுடைய பிஸ்னஸ்லையா இருக்கட்டும், இல்லை படிப்புலையா இருக்கட்டும், எக்ஸாம் விஷயமா இருக்கட்டும், அல்லது ஒரு இன்டர்வியூவோ ஜாபாக இருக்கட்டும், இல்லை வேறு என்ன மாதிரியான பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து, தேவனே எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் எதிர்பார்த்துருக்கிற நன்மையை நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும், ஆனால் உங்களுடைய சித்தத்தின்படி எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை போட்டு நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலேயே வாய்க்கும். ஆமேன். அவருக்கு சித்தமானதை நம்ம பெற்றுக்கொள்ளும்போது அதில் வேதனை இருக்காது, துன்பம் இருக்காது, கவலை, கண்ணீர், துக்கம், நஷ்டம், கஷ்டம் ஒன்றுமே இருக்காது. ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டவே மாட்டார். ஆமேன், ஆமேன். அவர் சொல்ல ஆகும் நிச்சயமாய். ஆமேன். ட்ரை பண்ணுங்க. ஹேவ் அ பிளெஸ்ட் டே. காட்